Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, example 2.45. The present value of a machine would be 40,000 and its value depreciates each year by 10%. Find the estimated value of the machine in 60 year. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மிஷினோடைய ப்ரெசன்ட் வேல்யூ ஆனது ருபீஸ் 40,000 அந்த மிஷினுடைய ப்ரெசன்ட் வேல்யூ இப்போ இருக்கிற வேலை ஒரு 40,000 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு 10% வச்சு டிப்ரிஷியேட் ஆகும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 6வது வருஷம் கரெக்டாக இந்த இப்பத்துலேருந்து 6வது வருஷம் அது எப்படி எந்த அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகிருக்கும் எவ்வளோ ரூபா வரும்னு உள்ளதை கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் டோட்டல் வேல்யூ வந்து 40,000 இந்த மாதிரி தெரியும். இப்போ ஃபஸ்ட் இயரில் எப்படி இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு 10 தான் குறையுது எக்ஸாக்டாக. ஏன்னா ஒவ்வொரு இயர் 10 ஃபஸ்ட்டு இந்த இயர் எக்ஸாக்டாக இதே தான் இருக்கும். அப்போது இந்த இயர்லேருந்து அடுத்த வருஷம் அதாவது ஃபஸ்ட் இயர் இந்த வருஷத்தை விட்டுருங்க, இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் வந்து ஃபஸ்ட் இயர், இந்த வருஷம் ஏ மாதிரி ஆக்சுவலாக ஏ என்ன இருக்கும் அதுதான் இருக்கும். ஸோ 10% தான் உங்களுக்கு டிப்ரிஷியேஷன். ஸோ 10 என்னது 10/100. அப்போ இது வந்து 100ல் போயிடுச்சுன்னா 90 தானே வரும், 90%. ஸோ 100ல் 10 போயிடுச்சுன்னா ஏன்னா டிப்ரிஷியேட்னா யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் தி வேல்யூ. 100லேருந்து நீங்கள் இந்த வேல்யூ என்ன பண்ணணும்னா டிப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ டிப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 10% உங்களுக்கு 90% சொல்லிட்டு கிடைக்கும். அப்போது இந்த இது கூட நீங்கள் 90ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ 90% ஆச்சுன்னா நீங்கள் என்ன போடலாம் 90/100. அப்போ இது கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் சம்திங் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆகி எல்லாம் சால்வ் பண்ணும்போது ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இயரோடைய டிப்ரிஷியேஷன். ஸோ இது நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. இதே போல் செகண்ட் இயர் பாருங்கள். ஸோ செகண்ட் இயர் என்ன இருக்கும் ருபீஸ் 40,000 அதே இருக்கும். இது கூட என்ன ஆகும் எக்ஸ்ட்ராவாக 10, ஏன்னா வந்து செகண்ட் இயர் வரும்போது 10% இன்னொரு 10% ஆகும். அப்போது 10% ப்ளஸ் இன்னொரு 10%, அப்போ 20% ஆயிரும். அப்போ அது 100ல் பார்க்கும்போது எவ்வளோ வரும் 80 ஆயிரும். அது வந்து நீங்கள் 80% நீங்கள் எப்படி இருங்க 80/100. ஸோ அந்த அளவுக்கு அது டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ இப்படி குறைஞ்சி போகும் டிப்ரிஷியேஷன். ஸோ இப்படி தான் டிப்ரிஷியேஷன் கான்செப்ட். நான் டிப்ரிஷியேஷன் சொன்னது புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அடுத்தது நம்ம கேட்டிருக்கிறது 6th இயர். ஸோ இது ஒரு ஏபிஏ ஃபார்ம் வருது, அதாவது ஜிபிஏ ஃபார்ம் ஆனது. ஸோ ஜிபின்னாச்சுன்னா ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். ஸோ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் நம்மளுக்கு இதில் ஏ என்னென்னா திஸ் இஸ் அன் ஜிபி. ஸோ ஏன் ஜிபின்னு சொன்னேன்னா அங்கே பாருங்கள் 40,000 இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட் இயருக்கு ஒரு வேல்யூ குறையுது 90/100 வேல்யூ குறையுது 90%. தென் அடுத்தது 80%, அடுத்தது 70/100 60/100 சொல்லிட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி குறையும் போதால இது ஒரு ஜிபிஏ தான் ஃபார்ம் ஆகுது. கீழே நெகட்டிவ் வேல்யூஸில் கீழே போகிற மாதிரி ஒரு ஜிபிஏ ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படி ஃபார்ம் பண்ணும்போது இது வந்து ஜிபின்னு சொல்லலாம். ஏ வந்து என்னென்னா 40,000 ருபீஸ் 40,000 தான் உங்களுக்கு ஏ. ஆர் வந்து என்னென்னா ஃபஸ்ட் இயர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 90/100. ஸோ அதுதான் உங்கள் ஆராக இருக்கும். ஸோ நான் 90/100ன்னு சொன்னேன்னா 10%லேருந்து டிப்ரிஷியேஷன். ஸோ அந்த 10% கழிச்சிட்டு தான் ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு எவ்வளோ ரூபா இருக்கும். இந்த 90/100 எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும், அந்த வேல்யூவாக இருக்கும் ஃபஸ்ட் இயர். ஸோ நீங்கள் வந்து இந்த சீக்வன்ஸ் எப்படி எடுப்பீங்கன்னா ஏஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுப்பீங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏ என்பது 40,000 போது 40,000 அடுத்த நம்பர் இதை வச்சு தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட் இயருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு காமன் ரேஷியோவாக வரும். ஸோ திஸ் இஸ் காமன் ரேஷியோ. ஸோ திஸ் இஸ் ஏ. இப்போ நம்ம தேவையானதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஜிவி சீக்வன்ஸ் வந்து இதுதான். ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு AR(n-1). ஸோ இது வந்து ஜென்ரல் டேர்முடைய ஃபார்முலா ஆஃப் ஜிபியினுடைய ஜென்ரல் டேர்ம் இதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ டிஎன் என்பது T6, ஏன்னா 6th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது AR 6 - 1. இப்போ AR⁵ வருமா, நம்மளுக்கு இது தெரியும் 40,000 × 90/100 whole power 5. ஸோ இது என்ன ஆகும்னா இந்த 0 கேன்சல் ஆகும். ஸோ அப்படி கேன்சல் பண்ணலாம். அப்படி போட்டிங்கன்னா 9/10⁵ ஆயிரும். ஸோ 9/10⁵. ஸோ இதை நீங்கள் 5 தடவை மல்டிப்ளை பண்ணாலே போதுமானது, ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 10 10 10 ஸோ 9 9 அப்படி மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வர வேல்யூனா 23916.6ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதுக்குன்னு ஒரு வேல்யூ வரும், இது கூட மல்டிப்ளை பண்ணி தான் நான் இதை வந்து ஆன்சர் கொண்டு வந்தேன். ஜஸ்ட் இது ஆன்சர் தான். ஸோ இது என்ன வரும்னா 59049 கீழே வந்து உங்களுக்கு 1 லேக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும்னா 0.59049. இப்போ நம்ம அங்கே ஒரு 40,000 இருந்து அதுக்கு கூட நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் பார்த்தோம் அதுதான் கிடைக்கும் உங்களுக்கு. அது என்னென்னா
23,619.6 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ருப்பீஸ். ஸோ த வேல்யூ ஆஃப் machine at 6th year is rupees 23,619.6. ஸோ அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் கேட்டேன், அதே ஆன்சர் தான் இதிலே வந்திருக்கு. ஸோ அது டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்து கிடச்ச ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதை பண்ணணும். ஸோ அவ்வளோதான். அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் நீங்கள். தேங்க்யூ.